Welcome to BST Science. இப்போ நம்ம பார்க்க போறது 6ஆம் வகுப்பு அறிவியல் அளவீடுகள் பாடம். அதுல பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது முன்மட்டுகள் பத்தி நம்ம பார்க்க போறோம். எஸ்ஐ அலகுகளின் பன்மடங்கு மற்றும் துணை பன்மடங்குகள் முன்னோட்டுகளாக பயன்படுத்தப்படுகின்றன. சோ எஸ்ஐ அலகுகளுடைய பன்மடங்கு மற்றும் துணை பன்மடங்கு நம்ம முன்னோட்டா பயன்படுத்துவோம். சரிங்களா? எஸ்ஐ அலகுகள்ல பயன்படுத்தும் முன்னோட்டுகள் சில அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. சரி, நம்ம பார்க்க போறது ஒரு அட்டவணை. எஸ்ஐ அலகு முறையில் பயன்படுத்தப்படும் முன்னோட்டுகள். முன்னோட்டு அப்படின்னு பார்த்தோம்னா அதோடைய குறியீடு டெசி அப்படின்னு சொல்லுவோம். முன்னாடி வரக்கூடியதுதான் முன்னோட்டு. சென்டி, டெசி, மில்லி, நானோ, கிலோ. டெசி அப்படின்ற குறியீடு வந்து டி, சென்டின்றது சி, மில்லின்றது எம், நானோன்றது என், கிலோன்றது கே. இங்க பாத்தீங்கன்னா பன்மடங்கு துணை பன்மடங்குகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. துணை பன்மடங்கு அப்படின்றது 1/10. சரிங்களா? அதே மாதிரி சென்டிமீட்டருடைய துணை பன்மடங்கு 1/100. மில்லியுடைய துணை பன்மடங்கு 1/1000. சரிங்களா? நானோவோட துணை பன்மடங்கு 1/1க்கு அப்புறம் நமக்கு எவ்வளவு 0 போடணும் அப்படின்னு நீங்க பார்த்தாங்கன்னா 9 சைபர் நம்ம போடணும். சரிங்களா? கிலோ அப்படின்றது கே உடைய பன்மடங்கு 1க்கு அப்புறம் நம்ம எவ்வளவு போடுவோம் அப்படின்னா 3 0 அப்படி போடுவோம். ஓகேங்களா? 10 சென்டிமீட்டர் 10 டெசிமீட்டர் சமம் 1 மீட்டர். மீட்டர்ல நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 10 டெசிமீட்டர் 1 மீட்டர், 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர், 1000 மில்லிமீட்டர் 1 மீட்டர். சரிங்களா? பத்தின் அடுக்கு 9 நானோமீட்டர் வந்து 1 மீட்டர். 10⁹9 நானோமீட்டர் வந்து 1 மீட்டர். 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர். 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர். ஓகேங்களா? சரி, பின்வரும் அட்டவணையில் தரப்பட்டுள்ள அளவுகளின் நிகழ்வுகளை சரியான அளவுகளால் அளவிட்டு அவற்றில் பன்மடங்கு மற்றும் துணை பன்மடங்குகளை கண்டறிக. சோ இங்க படம் பாத்தீங்கன்னா பென்சில் முனையின் நீளம் எப்படி எழுதலாம்? அலகு மீட்டர், பன்மடங்கு மில்லி மீட்டர். சரிங்க, பென்சில் முனையோட நீளம் வந்து துணை பன்மடங்குல எழுதலாம். இங்க பாத்தீங்கன்னா மில்லி மீட்டர் வரும். நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மில்லி மீட்டர்ல எவ்வளவு இருக்கு, எவ்வளவு மில்லி மீட்டர் இருக்கு, அந்த முனை பாத்தீங்கன்னா எவ்வளவு மில்லி மீட்டர், 2 மில்லி மீட்டரா 3 மில்லி மீட்டரா அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? பேனாவின் நீளம் நம்ம சென்டிமீட்டர்ல எழுதலாம். சரிங்களா? அழகு பாத்தீங்கன்னா மீட்டர்னு கொடுத்துருந்தாங்க, கொடுத்துட்டு நம்ம இங்க வந்து சென்டிமீட்டர்ல எழுதலாம். ஓகேங்களா? இரு நகரங்களுக்கு இடைப்பட்ட தூரம் கிலோமீட்டர். இரு நகரங்களுக்கு இடைப்பட்ட தூரம் பன்மடங்கு பாத்தீங்கன்னா இங்க 1000 அப்படின்னு போடுவோம். ஓகேங்களா? 1000 மீட்டர் வந்து 1 கிலோமீட்டர். ஆபரணங்களின் நிறை. ஆபரணங்களின் நிறை எப்படி போடுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிராம்ல போடலாம். சரிங்களா? 1000 கிராம் 1 கிலோகிராம். உலர்பரங்களின் நிறை அதுவும் கிராம், 100 கிராம் 200 கிராம் அரை கிலோ அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? 1000 கிராம் வந்து 1 கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை நிறைவு செய்ய ஆகும் காலம். காலத்தை நம்ம எப்படி குறிப்போம்? செகண்ட்ஸ்ல நம்ம குறிப்போம். காலத்தை எப்படி குறிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட்ஸ்ல தான் நம்ம குறிப்போம். எவ்வளவு செகண்ட் ஓடி இருக்காங்க. சரிங்களா? அளவீடுகளை துல்லியமாக அளவிடுதல். அளவிடுதல் என்பது எப்போதும் துல்லியமாகவும் அதை அளவிடும் முறையும் சரியானதாகவும் இருக்க வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்வில் பயன்பாட்டில் தோராயமாக அளவிடுதல் என்பது அளவுகளில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் அறிவியல் கணக்கீடுகளில் அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். உதாரணமாக சாவியினுடைய பூட்டு மற்றும் சாவி வளைவை 1 மில்லிமீட்டர் மாற்றினால் கூட சாவி வந்து பண்ணும் பொழுது பூட்டு மற்றும் சாவி அதோடைய வளைவை வந்து கொஞ்சம் மாத்தினா கூட பூட்டு வந்து திறக்காது. எனவே அறிவியல் கணக்கீடுகளில் அளவீடுகள் துல்லியமாக இருத்தல் அவசியம். அளவுகோலை பயன்படுத்தி அளக்கும் போது சில பொதுவான தவறுகளை இப்பொழுது நாம் பார்ப்போம். ஒரு குண்டூசியின் நீளத்தை அளவுகோலை பயன்படுத்தி அளத்தல். குண்டூசியை நம்ம அளக்குறோம். இங்க எப்படி அளப்போம்? குண்டூசியின் தலைப்பகுதி அளவுகோலின்
சுழியில் பொருந்துமாறு வைக்கவும். அளவுகளுடைய 0 பகுதியில வைக்கணும். சரிங்களா? முழுமையான சென்டிமீட்டர் பிரிவுகளின் எண்ணிக்கையை கணக்கிடவும். பிறகு மிகச்சிறிய பிரிவுகளை மில்லிமீட்டர் அளவில் கணக்கிடவும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சென்டிமீட்டர் எடுத்துக்கணும், அப்புறம் மில்லிமீட்டர் எடுத்துக்கணும். படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள குண்டூசி நீளமானது 2 சென்டிமீட்டர் மற்றும் 6 மில்லிமீட்டரை கொண்டுள்ளது. சரியான துணை பன்மடங்கை குறிக்கவும். சரிங்களா? 2 துணை பன்மடங்கு நம்ம குறிக்கணும். 2.2 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம குறிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது, எப்பொழுதும் பொருளை அளவுகோலுக்கு இணையாக வைத்து கணக்கிடவும். அளவீட்டை சுழியிலிருந்து ஆரம்பிக்கும். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா எப்பொழுதும் நம்ம பொருளை வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அளவுகோலுக்கு இணையாக வைக்கணும். அளவீட்டை சுழியிலிருந்து ஆரம்பிக்கணும். அடுத்து செயல்பாடு. நோக்கம். வளைகோட்டின் நீளத்தை காணல். தேவையான பொருள்கள் அளவுகோல், அளவிடும் நாடா, ஒரு கம்பி மற்றும் பேனா இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஒரு தாளில் ஏபி என்று வளைகோடை வரைக. அந்த வளைகோட்டின் மீது ஒரு கம்பியை வைக்கவும். வளைகோட்டை வச்சுட்டு ஒரு கம்பி நம்ம வைக்கிறோம். ஓகேங்களா? கம்பியானது வளைகோட்டின் அனைத்து பகுதியும் தொடுவது. கம்பி வந்து வளைகோட்டு அனைத்து பகுதியும் தொடுறதை வந்து உறுதி செய்யணும். வளைகோட்டின் தொடக்க புள்ளியையும் முடிவு புள்ளியும் கம்பியின் மீது குறிக்கவும். சோ கம்பியில நம்ம குறிக்கணும். சரிங்களா? வளைகோட்டுடைய தொடக்க புள்ளி, முடிவு பகுதி. இப்பொழுது கம்பியை நேராக நீட்டவும். குறிக்கப்பட்ட தொடக்க புள்ளிக்கும் முடிவு புள்ளிக்கும் இடையிலான தொலைவை அளவுகோல் கொண்டு அளவு. இப்ப இந்த கம்பியை வந்து நேரா நீட்டணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதை மெஷர் பண்ணிக்கலாம். ஒரு வாழைப்பழத்தின் நீளத்தை கண்டறிக. எப்படி மெஷர் பண்ணலாம்? ஒரு நூல் வச்சு கூட நம்ம இதை மெஷர் பண்ணலாம். ஒரு த்ரெட் வச்சு வாழைப்பழத்தை வந்து அளவை எடுத்துட்டு அந்த த்ரெட்டை வந்து நம்ம நேரா அந்த ஸ்கேல வச்சு மெஷர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வாழைப்பழத்துடைய நீளம் வந்து தெரியும். ஓகேங்களா? வளைகோட்டின் நீளத்தை கவையை பயன்படுத்தி அளவிடுதல். சோ ஒரு தாளின் மீது ஏபி என்ற வளைகோட்டினை வரைங்க. கவையின் இரு முனைகள் பாத்தீங்கன்னா அந்த கவையோட இரு முனைகள் 0.5 சென்டிமீட்டர் நம்ம எடுத்துக்கலாம். இல்லாட்டி 1 சென்டிமீட்டர் இடைவெளியாகவும் எடுத்துக்கலாம். வளைகோட்டின் ஒரு முனையில் கவையை வைத்து அளவீட்டை தொடங்க. அவ்வாறு மறுமுனை வரை அளந்து பிரித்தெடுக. வளைகோட்டின் மேல் சம அளவு பாகங்களாக பிரித்தெடுக. குறைவாக உள்ள கடைசி பாகத்தை அளவுகோல் பயன்படுத்தி அளவிடுக. சோ வளைகோட்டுடைய நீளம் பாகங்களின் எண்ணிக்கை இன்டு ஒரு பாகத்தின் நீளம் பிளஸ் மீதம் உள்ள கடைசி பாகத்துடைய நீளம். மொத்தம் எவ்வளவு பாகம் இருக்கு? நம்ம அந்த கவையை பயன்படுத்தி மெஷர் பண்ணும்போது மொத்தம் எத்தனை தடவை மெஷர் பண்ணிருக்கோம், ஒரு பாகத்துக்கு எவ்வளவு, அது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு கடைசியா இருக்கக்கூடிய அந்த பாகத்துடைய நீளம் எவ்வளவு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இடத்தோற்றப்பிழை. ஒரு பொருளின் தோற்ற நிலையை இருவேறு பார்வைகள் கொண்டு வழியை நோக்கும் பொழுது ஏற்படுவதாக தோன்றும் அளவீடு மாறுபாடு அல்லது அளவீட்டு இடப்பெயர்ச்சி இடமாறு தோற்றப்பிழை எனப்படும். அளவுகளை அளவிடும் பொழுது கண்களை நேரா வச்சு நம்ம பார்க்கணும். சரிங்களா? படத்தில் காட்டியுள்ளவாறு கீழ் நோக்கி செங்குத்தாக பார்ப்பதன் மூலம் இடமாறு தோற்றப்பிழையை தவிர்க்கலாம். அளவீடு எடுக்கும் பொழுது நமது கண்ணின் நிலை சரியாக இருப்பது அவசியம். சோ நேரம் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இடது பக்கமோ வலது பக்கமோ அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு எரர் கிடைக்கும். உங்களுடைய கண்ணின் நிலை படத்தில் பி என்னும் நிலையில் உள்ளவாறு அளவிட வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா நேரா பாக்குறாங்க, இந்த சைடும் அந்த சைடும் பார்ப்பது தவறு. ஓகேங்களா? ஏ என்னும் சி என்னும் நிலையிலிருந்து எடுக்கப்படும் அளவுகள் வேறுபடலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது நிறை. நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு ஆகும். நிறையின் எஸ்ஐ அளவுவது நமக்கு தெரியும் கிலோகிராம். இது kg என்று குறிப்பிடப்படுகிறது. நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசையை எடை ஆகும். பூமியின் மீது ஒரு பொருளின் எடை அது நிறைக்கு நேர்த்தளவில் இருக்கும். பூமியை விட நிழலில் ஈர்ப்பு விசை குறைவு. ஒரு பொருளுடைய எடை வந்து நமக்கு வந்து அந்த நிறைக்கு நேர்த்தகவுல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஒரு பொருளில் உள்ள நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு ஆகும். நிறைவுடைய எஸ்ஐ அலகு கிலோகிராம். அதை kg அப்படின்னு நம்ம சொல்றோம். உங்களுக்கு தெரியும் பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு. ஈர்ப்பு விசை ரொம்ப கம்மியா இருக்கனால அங்க எடை குறைவாக இருக்கும். ஆனால் இரண்டிலும் நிறை வந்து ஒன்னேதான் இருக்கும். எடை தான் மாறுபடும். சரிங்களா? புவியீர்ப்பு விசை கம்மியா இருக்கிற நிலவுல வந்து நமக்கு எடை குறைவா தெரியும். புவியீர்ப்பு விசை அதிகமா இருக்கிற பூமியில நம்ம எடை அதிகமா தெரியும். அவ்வளவுதான். நிலவின் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசையை போல் 1/6 இருக்க நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளவங்க 6 மடங்கு குறைவாகவே இருக்கும். ஒரு கையில் தாளையும் மறுக்கையில் ஒரு புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டு எந்த கை அதிக கனத்தை உணரும்?
சரியா? புத்தகத்தின் நிறையானது ஒரு தாளின் நிறையை விட அதிகமாக இருக்கும். எனவே தாளை விட புத்தகத்தின் மேல் அதிக இழுவிசை இருக்கும். இதனால் நமது கை தாளை விட புத்தகத்தை தாங்குவதற்கு அதிக விசையை கொடுக்கும். நாம் உணரும் இந்த விசையை கனம் அல்லது பாரம் அப்படின்னு சொல்றோம். உன்னுடைய நிறை என்ன? நீ அதை கிராமில் அளவிட்டால் அது மிகப்பெரிய எண்ணாக இருக்கும்.